மதர் மிஸ்ஸை ஏகினான் நானடி சேர்ந்தால் தனி செய்கின்றோம். என்னுடைய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனநீதிகளால் போட்டுக் கொண்டு பெருமைகள் நிறைந்த பல்லடம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே நடந்த முயற்சியின் தொடர்ச்சியாக மெய்யறிவன்பனாருடைய உள்ளக்கிடத்தை உறுதி செய்யும் பொருட்டு திருக்குறள் தொடர் சிந்தனை அரங்கத்தை இக்காலத்திற்கு தக்கவாறு சமைக்க முற்பட்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளும். இந்த அரங்கத்தை நிரப்பி இருக்கின்ற பெருமக்களுக்கு என் வணக்கம். அழகான தொடக்க உரை செய்து அதிலே சிந்திக்கத்தக்க பல விடயங்களை முன்வைத்து ஒரு பகுதியிலே நான் கொஞ்சம் நெளியக்கூடிய வகையிலும் பிறகு அதற்கு அவரே மருந்தையும் தந்து ஒரு உரை செய்து அமர்ந்திருக்கின்ற திருக்குறள் அறிஞர் ஆசிரியர் கணேசனாருக்கு என் வணக்கம். நான் இங்கே உங்களை விழிக்கிற போது பெருமக்கள் என்று சொன்னேன். ஏன் பெருமக்கள் என்று சொன்னேன் என்றால், உங்களில் சில பேருக்கு தோன்றும் இவன் கொஞ்சம் புழுகுகிறானோ, இந்த முகமும் சொல்வதை புகழ்ச்சி செய்வதை வேண்டாம் என்று உதறி வந்துவிட்டு நான் முழுமையாக நிற்க முயற்சி செய்கிற முதல் தேர்தலாக கடந்த தேர்தல் அமைத்துவிட்ட காரணத்தினால் எனக்கு அந்த அவசியம் இல்லை என்பதை அவையடக்கமாக இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப நீங்கள் எல்லாம் பெருமக்களா என்றால் பெருமக்கள் தான். நானும் ஒரு 10 நாட்களாக வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு இந்த நிமிடம் வரையில் யார் வெற்றி பெறுவார்கள், யார் எங்கே இருப்பார்கள் என்கிற அந்த ஆய்வு சமூகத்தின் எல்லா நிலையில் இருக்கிற மக்கள் மனதிலும் ஒரு பெரும் சொற்போரை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் நானும் விளக்கல்ல, கணேசனாரும் விளக்கல்ல, கண்ணையனும் விளக்கல்ல, பாலங்கனும் விளக்கல்ல, நீங்களும் விளக்கல்ல. எல்லாருக்கும் அந்த ஆய்வு இருக்கத்தான் செய்யும். ஆனால் யார் வெற்றி பெற்றாலும் அல்லது யார் வெற்றிக்கு அருகில் வந்து நின்றாலும், நான் சொல்றது கவனமாக, யார் வெற்றி பெற்றாலும் யார் வெற்றிக்கு அருகில் வந்து நின்றாலும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருப்பது திருக்குறள் என்பதை உணர்ந்து இந்த அவையிலே அமைந்திருக்கிறீர்களே, நீங்கள் பெருமக்கள் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாதுரையனுக்கு ஒரு செய்தி, பாலனுக்கு ஒரு செய்தி, இன்னும் இங்க இருக்கிற காடியப்பன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு ஆசை, ஒரு 10 திருக்குறள் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும். யார் வெற்றி பெற்று வருகிறார்களோ அவங்க கையில திணிச்சிருவோம், அவங்க கையில திணிச்சிருவோம். கொடுக்க வேண்டாம், வாங்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு அமுத்தி யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அந்த திருக்குறளை அவர்கள் வீட்டில் கொண்டு போய் வைத்திருக்கட்டும். அந்த திருக்குறள் எப்போதாவது அவர்களுக்கு தேவை என்று நினைத்தால் அப்போது அவர்களுக்கு அது வழிகாட்டும் என்பதிலே இரண்டாவது கருத்து எனக்கு இல்லை என்று இந்த ஆனந்து சொன்னால் அது பிழை என்று கணேசனார் கூட வாதம் வைக்கலாம். இது என் கூற்று அல்ல. தமிழர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள்? இங்கே
இந்த புத்தகங்களை எல்லாம் இவர் அடுக்கி இருக்கிற காட்சியை நான் அவதானிக்க நேர்ந்த போது எனக்கு ஒரு நினைவு முற்பட்டது. பொதுவாக இது போன்ற நூல்களை அடுக்கி உரை செய்யக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர் வழிபாட்டுக்குரிய குன்றக்குடி மகா சன்னிதானம், காலம் சென்ற மகா சன்னிதானம். ஏன்னா அவங்க ஒரு மேடையில பேசுறாங்கன்னா இது போல நிறைய நூல்களை வைத்திருப்பார். அந்த நூல்களை வைத்திருப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து குறிப்புகளையும் எடுத்து பேசுவார். ஒரு பேச்சாளர் பேசிட்டாங்கன்னா அவர் பேசுகிற போது அப்ப அந்த நூல் எடுத்து போட்டுவாங்க சாமி. அப்படி அதிலிருந்து குறிப்புகளை எல்லாம் எடுத்து அவைக்கு தேவையான குறிப்பை கொடுக்கக்கூடிய வழக்கத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் குன்றக்குடி அடிகளார். நான் நெஞ்சுரத்தோடு அதை சொல்வேன். அப்படிப்பட்ட அடிகளாரை நேற்றைக்கு இரவு நான் நினைத்தேன். நான் எங்கோ தெருவில் கிடந்தவனை கொண்டு வந்து உரு கொடுத்து என்னையும் உங்களில் ஒருவனாக அமர வைத்த பெருமை என் வழிபாட்டிற்குரிய பேரூராதீனம் 24வது மகா சன்னிதானங்களை சாரும் திருக்குறளுக்காக அவர் தோளில் அந்த நூலை சுமந்து தெருக்கள் தோறும் நடந்தால் அவரை துணைக்கு அடைந்தார். மூன்றாவதாக இப்படிப்பட்ட 1000 சிந்தனைகள் வருகிறதே, நான் எங்கே போய் இதற்கு விளக்கம் பெறுவேன் என்று குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் இப்போது இந்த காலகட்டத்திற்கு தக்கவாறு என்னை போன்றவர்கள் பின்பற்றக்கூடிய வகையிலே குறளை விரிவு செய்யக்கூடிய பெருமகனில் ஒருவராக விளங்குபவர் பெருமதிப்புக்குரிய கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களையும் நான் நேற்றைக்கு துணைக்கு அழைத்தேன். இந்த 3 பேரையும் அழைத்து கண்ணையன் திருக்குறளில் கடவுள் வாழ்த்தை பேச அழைத்திருக்கிறார். உங்கள் தோள்களை தாருங்கள் என்று கடன் வாங்கி கொண்டு ஓரளவு மனநிறைவோடு இந்த அரங்கத்தில் வந்து அமர்ந்தால் அடிகளாரை போன்ற இத்தனை புத்தகங்கள் உங்களை யார் கொண்டு வந்து இங்கே அடக்க சொன்னார்? இதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீங்க நீக்கணும். இத்தனை குறிப்புகளை சொன்னா நாம எந்த குறிப்புக்கு பேசுறது, எந்த குறிப்புக்கு பதில் சொல்றது, எங்க போய் நிற்கிறது? ஆக இந்த குறள் எப்படிப்பட்டது, இது எதற்கு தேவை என்கிற விடயத்திற்கு நாம் முதலிலே ஒரு பதில் காண வேண்டும். தமிழர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? முதல்ல இந்த திருக்குறளுக்கு ஒரு அறிமுகத்தை சொல்லிட்டு உள்ள போறேன். என்ன குறளுக்கு அறிமுகம்? இப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க, அந்த அறிமுகம் புதுசா இருக்கு. திருவள்ளுவ மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுல ஒரு பாட்டு, என்றும் புலராது யாந்தர் நாள் செல்லுதினும் நின்றதந்து தேன்வெளிக்கும் நீர்மயதாய் குன்றாத செந்தளின் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போல் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். அந்த அந்த பாட்டுல புலவர் சொல்ல வருகிற செய்தி கற்பக மலர் போன்ற நறுமணம் உடையது. இந்த கற்பக மலருக்கு என்ன மனம், என்ன தன்மை அப்படின்னு கேட்டா, எல்லா மலர்களும் ஒரு நேரத்துல வாடிடும். கற்பகம்னு சொல்லக்கூடிய அந்த மலர் இருக்கிறதே, அது வாடாமல் என்றைக்கும் மனம் கொடுத்து கொண்டே. அப்படிப்பட்ட தன்மை உடையது மண்புலவனாகிய வள்ளுவன் சொன்ன குறள். இதுல மண்புலவன் என்று சொன்னால் என்ன? மண்ணுகிற புலவன், நிரந்தரமான புலவன். அப்ப நிரந்தரமான புலவன் என்று ஏன் இந்த கிழவனை நாம் அழைக்கிறோம் அப்படின்னா, தமிழர்கள் ஆகிய நாம் எப்படிப்பட்டவர்கள்னா, அழகாக சொல்லுவார்கள் பெரியவர்கள், செல்வம் மிகுந்து வறுமைப்பட்டவர். நாம் எப்படி? செல்வம் மிகுந்து வறுமைப்பட்டவர்கள். இந்த கூட்டத்துக்கு ஒரு திருக்குறள் படிக்கலாம்ங்கிற ஆசையில கண்ணையன் கூட்டு வந்துட்டாங்க. அவர் இந்த அரங்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே திருக்குறள்னா என்ன இந்த கேள்வியோடு அவர் உள்ள வருவார். இங்க போட்டிருக்கிறாங்க திருக்குறள் தொடக்க உரை, திருக்குறள் ஆர்வலர் கணேசனார். இவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்முடைய மெய்யறிவன்பனாரிடத்துல பாடம் கேட்டவர், மாநில போட்டிகள்ல வெற்றி பெற்றவர், ஆய்வுகள் செய்கிறார், அலசி கொண்டிருக்கிறார், ஆங்காங்கே அவ்வப்பொழுது குறள் பற்றிய தேடலிலும் இருக்கிறார். நிறைய அவர் பேசும்போது என்னுடைய கருத்து என்று சொன்னார். இதுதான் குறளின் வெற்றி. இவரை தூண்டுச்சு இல்லையா? அதுதான் குறளுடைய வெற்றி. இப்படியாக பல செய்திகளை இவர் சொல்லி இருக்கிறாரே, அப்ப திருக்குறளை இவரிடத்துல விளக்கம் கேட்கலாம்னு இவர் கிட்ட வந்தோம்னு வச்சுங்க. இத்தனை புத்தகத்தை வச்சிருக்கார். ஒன்று பரிமேலழகர் உரை, வ.உ.சி. உரை, பரிமேலழகர் தொடங்கி வைரமுத்து வரை எத்தனை பேரு? சற்றேறக்குறைய குறிப்பில் வந்தவர்கள் மட்டும் 800 பேர். குறிப்பில் வந்தவர்கள் மட்டும் 800 சில்லற பேர். குறிப்பில் வராதவங்களை போல எத்தனை பேர்? அப்போ வந்தவருக்கு என்ன, அங்க பார்த்த உடனே மனசுல ஒரு பயம் வருமா, ஒரு குழப்பம் வருமா?
ஐயோ இத்தனை புத்தகம் இருக்கிற பொருளை நாம் எதுக்கு படிக்கிறதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவோம். இது எதனால் என்று சொன்னால் இங்கே செல்வம் மிகுந்திருக்கிறது. செல்வம் மிகுந்த வறுமைப்பட்டவர்கள் தமிழர். முதல் நூல் தமிழுக்கு கிடைத்த நூல் எழுத்து வடிவத்தில் முழுமையாக கிடைத்ததாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற நூல் தொல்காப்பியம். அதான முதல் நூல். தொல்காப்பியம் எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியம் தொடங்கி இன்றைக்கு வெளியிடுகிற புத்தகம் வரை எது? வள்ளுவர் உரை, வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை, ஏதோ ஒன்று இருக்கட்டுமே. யாரையும் குறிப்பிட்டு நான் உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்ல இல்லை. அது வரையில் இருக்கக்கூடிய நூல்கள் என்று ஒரு வரைமுறை வைத்துக் கொண்டால் தமிழ்ல எத்தனை நூல் வந்திருக்கும்? ஒரு தோராயமா கணக்கு சொல்லுங்க. எத்தனை நூல் வந்திருக்கு? எத்தனை நூல்? கோடிக்கணக்கான நூல் வந்திருக்கு. இது ஒரு பொதுவான கருத்து. இப்போ உலகத்தில் இருக்கிற பல நாடுகள், பல நாடுகளில் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள், பல்வேறு வாழ்வியலை கொண்டிருப்பவர்கள், பல்வேறு நிலையில் அறத்தை சிந்திப்பவர்கள். சொன்ன கேளுங்க. பல்வேறு நிலையில் அறத்தை சிந்திப்பவர் என்று ஒரு அறிவுலக பட்டியலை வைத்துக் கொண்டால் அவர்கள் எத்தனை நூல் முதன்மையாக வைத்திருக்கிறார்கள்? ஒரு உதாரணம் சொல்றேன். அமெரிக்காவினுடைய முதல் நூல் எதுன்னு கேட்டா அந்த மக்களுடைய வழிபாட்டு நூலாக இருக்கக்கூடிய விவிலியத்தை சொல்லலாம். பொது உடைமைவாதிகளுடைய முதன்மை நூல் எதென்று கேட்டால் எதுங்க? மூலதனம்ங்கிற நூல். மார்க்ஸ் எழுதுன மூலதனம்ங்கிற நூல். அப்போ இலக்கியத்துக்கான முதன்மை நூல் எது என்று கேட்டால் ஆங்காங்கே இருப்பவர்கள் அந்தந்த நாட்டினுடைய இலக்கிய நூலை சொல்வார்கள். தமிழர்களுக்கு எது முதன்மை நூல்? எதுங்க முதன்மை நூல்? தமிழர்களுக்கு எது முதன்மை நூல்? இல்ல. ஒரு நூலை நீங்கள் சொன்னால் நீங்கள் குழம்பியவர்கள் என்று நான் சொல்றேன். கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் என்கிற ஒரு பெருமகனார் இருந்தார். அவர் ஒரு பாட்டு சொல்றாரு, தமிழர்கள் நூலில் அல்ல அறிவில் உலகத்திற்கு முதன்மையானவர்கள், சிந்தனையில் உலகத்திற்கு முதன்மையானவர்கள். இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? வடமொழியில ஒரு சொல்லாடல் உண்டு, நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 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 அண்டவெளிக்கு அண்ணாதுரைன்னா ஒரு பேர் உண்டு. இதுக்கு மிஸ்ர பிரபஞ்சம் என்று சொல்வார்கள். என்ன பேருக்கு? மிஸ்ர பிரபஞ்சம் என்று சொல்வார்கள். அது என்ன மிஸ்ர பிரபஞ்சம் அப்படின்னா, தமிழ் அதற்கு நேரு பொருள். அப்படியே நீங்க அதை பொருள்படுத்த வேண்டும் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட தன்மை கொண்ட உலகம்னு பேர். எப்படி? ஒன்றுக்கு மேற்பட்ட தன்மை கொண்ட உலகம்னு பேர். இருள் சேர் இருவினையும் சேரா அப்படிங்கிற பொருளை சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க? அந்த இருவினைன்னு சொல்லிட்டு நல்வினை தீவினைன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு போல அந்த பண்பு தொகை சொன்னீங்க. இருவினை என்பது பண்பு தொகை, வினைத்தொகை. இருந்த வினை, இருக்கின்ற வினை, இருக்க போகிற வினை, முக்காலத்தையும் சொல்லக்கூடிய வினை. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இருவினையும் என்ற அந்த உண்மை வந்ததுனால அது பண்பு தொகைக்குள்ள வருமானு வராது, வினைத்தொகைக்குள்ள வருமானு நீங்க சிந்தனை பண்ணுங்க. ஏன்னா அது வினைத்தொகைக்குள்ள அந்த என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்து சேர்ந்ததுனால, அந்த உண்மை விகுதி வந்ததுனால அது சேர்க்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் உங்க கருத்து இந்த உலகத்திற்கு என்ன பேருன்னா மிஸ்ர பிரபஞ்சம்னு சொன்ன இருவகைப்பட்ட உலகம்னு பேர். அது என்ன இருவகைப்பட்ட உலகம்னா வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்தில் ஒன்றை நீங்கள் சொன்னால் அதற்கு நேரெதிரான ஒன்றை சொல்ல முடியும். நன்மை மேலே, பகல், இப்படி உலகத்துல எல்லாவற்றையும் இரண்டாக உங்களால் பிரித்து சொல்ல முடியும். அப்ப இந்த அண்டவெளிக்கு என்ன பேரு? மிஸ்ர பிரபஞ்சம் என்று சொன்னார்கள். இருநிலை அண்டம் என்று பெயர். இந்த அண்டத்துக்கே இருநிலைன்னு பேர். 2 நிலையில இந்த அண்டம் இயங்கும். ஒன்னா இயங்காது, வாய்ப்பு இல்லை. அப்படி இயங்குனா அந்த இயக்கம் இல்லை. உதாரணமா சொல்றேன். காலையில 6 மணிக்கு கதிரவன் வருகிறார். பகல் வந்துருச்சா? வரலின இருள் தானே. அப்ப இயக்கம் நடக்க வேண்டும் என்றால் இரண்டாவது ஒரு செயல் நடக்க வேண்டுமே. ஒன்றுக்கு எதிரான ஒன்று நடக்க வேண்டும் என்று சொன்னால்
அந்த இடத்துல இன்னொரு செயல் நடந்தாக வேண்டும். அதனால இந்த அண்டவெளிக்கு என்ன சொன்னார்கள்? இருநிலைப்பட்ட அண்டம் என்று சொன்னார்கள். மிஸ்ர பிரபஞ்சம் என்று பெயர். இந்த அண்டவெளியில நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நீங்க வள்ளுவனை கொண்டு வந்து நிறுத்தி அவனிடத்துல நீங்கள் எந்த செய்தியை, அதை எப்படி சொல்றது, முகிழ்ந்து எடுத்துக் கொள்வதா, பறித்துக் கொள்வதா, வாங்கிக் கொள்வதா, யாசித்துக் கொள்வதா என்று நீங்கள் எப்படி வாங்கிக் கொண்டாலும் வள்ளுவனுடைய கூற்றை ரெண்டு பேரும் பயன்படுத்தலாம். வாதியும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த திருக்குறள் தமிழனுக்கு கிடைத்த ஒரு பெரும் பரிசு. இந்த கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் என்ன சொல்லுகிறார்? இந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய இருநிலை கருத்தை நான் சொன்னேன். இந்த மிஸ்ர பிரபஞ்சம் இருநிலைப்பட்ட அண்டம்னு சொன்னேன். இந்த இருநிலைப்பட்ட நிலையில இருக்கிற இந்த உலகத்தில் மனிதன் சரியாக வாழ வேண்டும். மனிதன் இல்லைங்க, மனிதன் வாழ வேண்டும் என்றால் வாழ்தலே சரியாக வாழ்ந்துதான் வாழ்தல். ஏன்னா சில பேர் தப்பு செய்யறவனும் வாழ்றன்னு சொல்றான். அப்படி இல்ல, ஒன்று. இன்னொன்று, ஒத்ததறிவான் மற்றையான். எவன் ஒருத்தன் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று சிந்திக்கிறான் அவன் உயிர் வாழக்கூடியவன். மற்றவன் எதுக்கு சமம்னா செத்த பிணத்துக்கு சமம்னு சொன்ன உலகத்தின் முதல் புரட்சியாளன் இந்த கிழவன். இந்த ஆணித்தரமா இவ்வளவு ஆளுமையோடு சொல்லக்கூடிய வாய்ப்பு வேற யாருக்கும் இல்லை. தொல்காப்பியம் தொடங்கி இன்று வரையில் கோடிக்கணக்கான நூல்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. எல்லாம் ஒருநிலைப்பட்ட கருத்துக்களில் வருகிறது. நாங்கள் எந்த நூலை பற்றிக் கொள்வது என்று தமிழர்கள் கேட்ட கேள்விக்கு அன்றைக்கே கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் பதில் சொல்லுகிறார். வள்ளுவர் நூல், இந்த பாட்டை பாருங்க. வள்ளுவர் நூல், அன்பர் மணிவாசகன், தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை, தொல்காப்பியம், ஒள்ளியசு, தொண்டர் புராணம், தொகு சித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் என்று முடிவு செய்தான் அந்த கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் என்கிற புலவர். 6 நூலை சொல்லுகிறான். வள்ளுவர் நூல், அது திருக்குறள். அவர் திருக்குறள்னு சொல்லல, வள்ளுவர் நூல்னு சொல்றார். உமாபதி சிவாச்சாரியார் காலத்துல திருக்குறள்ங்கிற பெயர் இல்லாம கொடுத்திருக்கு. வள்ளுவர் நூல், அன்பர் மணிவாசகம். அப்ப அதுக்கு திருவாசகம்னு பேர் இருந்துதான்னு தெரியல. மணிவாசகம், பரிமேலழகன் செய்த உரை, ஒள்ளிய சீர், தொண்டர் புராணம், தொகு சித்தி, தொல்காப்பியம், ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம். 6 நூல் வரிசைப்படுத்துகிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த 6 நூல்ல 2 நூல் திருக்குறளை பத்தின. ஒன்னு மூல நூலாகிய வள்ளுவர் நூல், அதற்கு உரை நூலாகிய பரிமேலழகருடைய நூல். இப்ப பரிமேலழகரை நாம சில நேரங்கள்ல ஒதுக்குகிறோம். காரணம் என்ன? அவர் ஒருநிலைப்பட்ட கருத்தை சொல்லி இருக்கிறார் என்கிற பார்வை உண்டு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் பரிமேலழகனை எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த அந்தரன் என்கிற சொல் வருது இல்லையா, அதற்கு வள்ளுவர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். பிறவாடி முதல் கடவுள் வாழ்த்திலேயே அந்தரங்கிற சொல்ல சொல்லிட்டார். அப்ப கடவுள் யாரு? அந்தரன்னு சொல்லிட்டார். இப்ப அந்தரன் என்று கடவுளை சொன்னால் ஒரு இனத்தை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது என்று சில பேர் வெம்பலாம். அதற்கு அவரே பின்னால் விளக்கம் சொல்லுகிறார். அந்தனர் என்போர் அறவோர், மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகிறார் என்று வள்ளுவர் அந்தனருக்கு விளக்கம் சொல்லிவிட்டார். ஏன்னா வள்ளுவருக்கே அந்த அச்சம் இருந்திருக்க வேண்டும். இந்த சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு போயிட்டா அதற்கு பின்னால வரக்கூடியவர்கள் இந்த நூலை ஒரு சார்பு நூல் என்று தள்ளிவிட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு சிந்தனை கூட வள்ளுவனுக்கு இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருக்கலாம் என்று சிந்திக்கக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. அவருக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறது என்ன தப்பு? அந்த அந்தனருக்கும் விளக்கம் சொல்லிட்டார். இதை உரை செய்ய வருகிற பரிமேலழகர் என்ன செய்கிறார்? அந்தனர் என்கிற சொல் வருகிற போது அதற்கு அவர் உரை செய்ய வேண்டும். அப்ப என்ன சொல்றார் அவரு? நம்புங்கள், பரிமேலழகர் ஒரு அந்தனர். பரிமேலழகர்ங்கிற சொல்லே அழகு தமிழ் சொல்லுங்க.
பரிமேலழகர்னு சொல்ற சொல்லுக்கு எத்தனை பேர் பொருள் தெரிவிக்கிறோம்? இப்ப இப்ப இந்த இந்த நிமிடத்துக்கு ஒரு தொடர்பு உண்டு. 4 நாட்களுக்கு முன்னால சித்திரை திருவிழா வைகையில நடந்து, மதுரையில் நடந்தது இல்லையா? வைகையில நடந்த சித்திரை திருவிழாவில் சொக்கநாதருக்கும் சொக்கிக்கும் திருமணம் நடந்தது இல்லையா? திருமணத்தை முடிச்சுட்டு சாமி கிளம்பினார் இல்லையா அழகர்? அவர் எது மேல போனாரு? பரின்னு சொல்லக்கூடிய குதிரை மேல் சென்றவர் பரிமேல் அழகர். அது திருமாலுக்குரிய பெயர். ஆனால் அந்த திருமாலுடைய தொண்டர் என்று அவரை நாம் ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த அந்தனர் என்கிற சொல்லக்கூடிய பகுதியிலே பிறந்த பரிமேலழகர் அந்தனருக்கு விளக்கம் சொல்லுகிற போது சொல்லுகிறார், எவன் ஒருவன் அந்தத்தை அனாவுகிறானோ அவன் எல்லாம் அந்தனர். அந்தம் என்பது என்ன? மூலம். மூலம் என்பது என்ன? நீ எங்கே இருந்து வந்தாய், எங்கே இருந்து வந்தாய் என்கிற தேடல் எப்போது தொடங்குகிறது? நம்முடைய மூலத்தை தேடுகிற போது தொடங்குகிறது. நீங்க மூலம் 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 சொன்னீங்க இல்லையா? அந்த மூலம் எங்கே இருக்கிறது என்றால், இப்ப சொல்றோம் பாருங்க, இந்த கடவுள் வாழ்த்துல அழகான செய்தி. அவர் சொன்ன மூலத்துக்கு என்ன விளக்கம் சொன்னீங்க? அது வெட்டவெளி. வெட்டவெளின்னு சொன்னீங்க இல்லையா? மாமூலம், திருமூலம். திருமூலம். அந்த மூலம் என்பது என்ன? வெட்டவெளி. வெட்டவெளின்னா என்ன? ஆகாயம். ஆகாயத்துக்கு வெட்டவெளின்னு தானே பேரு. ஆகாயம் ஒரு பூதமா இல்லையா? பூதம் தானே. அப்ப எப்படி காட்டுவீங்க அதையே? கேட்கிறேன். ஆகாயம் பஞ்சபூதத்துல வருது. 5 பூதங்கள்ல ஒன்று ஆகாயம். ஆகாயம் பூதமா? பூதம் இல்லைன்னு சொன்னா பஞ்சபூதத்துல எப்படி வரும்? பூதம்னு சொன்னா அதை எப்படி சுட்டி காட்டுவீங்க? அப்போ அப்போ காற்றவே காட்ட முடியாது. இல்ல, இந்த ஆகாயம் என்கிற அந்த வெட்ட வெளியை உணர முடியும். இப்போ பஞ்சபூதத்துல என்னென்ன பூதம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். கீழிருந்து மேல வாங்க. நிலம். நிலம் உணர முடியுமா? தொட முடியுமா? கையில் எடுக்க முடியுமா? வரும். அடுத்து நீர். அது தொட முடியுமா? உணர முடியுமா? கையில் எடுக்க முடியுமா? நிக்குமா? நிக்காது. நீர் நீர் ஓடிடுமே. கையில வச்ச கஷ்டப்பட்டு தானே முடிக்கணும். ஓடக்கூடிய தன்மை தானே நீர். சலசலப்பதால் சலம். தமிழ் சொல்லுங்க. சலம் என்கிற சொல் தமிழ் சொல். திருக்குறளுக்கு சலத்தால் பொருள் செய்தேன். சலம் என்கிற சொல் அது என்னாச்சு? இப்போ அது தொட முடியும், உணர முடியும், நிக்காது. மண்ணு தொட முடியும், உணர முடியும், நிக்கும். தன்மை இழக்குது பாருங்க. மேல வரையில தொட முடியும், உணர முடியும், நிக்காது. அடுத்து மேல நெருப்பு காண முடியும், தொட முடியாது, உணர முடியும், நிக்காது. நெருப்பு தொட முடியுமா? 3வது பூதம். 4வது பூதம் காற்று. உணர முடியும், காற்று உணர முடியும், தொட முடியாது, நிறுத்தவும் முடியாது. 5வது பூதத்தை பாருங்க. காண முடியாது, தொட முடியாது, உணரவும் முடியாது. இப்போ இந்த பூதம் என்ன செய்கிறது? கீழே இருந்து மேலே வர 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 அது விரிந்து கொண்டு போய் எல்லையற்ற ஒரு அண்டவெளிக்கு கொண்டு போய் நம்மை நிறுத்துகிறது. அந்த அண்டவெளியில் நாம் சென்று பார்க்கிற போதுதான் நாம் என்ன செய்கிறோம்? இறை தரிசனத்தை காண வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த கடவுள் வாழ்த்து தான் நம்முடைய கிழவன் வள்ளுவன் சொன்ன கடவுள் வாழ்த்து. ஏன் கடவுள் வாழ்த்தை வள்ளுவன் இங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டிய கட்டாயம்? வள்ளுவன் வைத்ததாகவே நான் பேசுகிறேன். இங்க இடைப்பாயிரம்னு சொல்றேன். பாபுஸ் சொல்றாரு. பாபுசினுடைய கூட்டு சொல்லுங்க. ஏன்னா அழகா சொன்னீங்க. 1000 ஆயிரம் வேண்டும்னு சொல்றீங்க. பாயிரம் என்றால் என்னன்னா, ஒரு புலவன் தன்னுடைய நூலில் என்ன சொல்ல போகிறான் என்பதை முதல்ல ஒரு குறிப்பாக சொல்லுகிற பகுதி பாயிரம். இந்த 10 பாட்டையும் பாருங்க, படிச்சீங்கன்னா திருக்குறளை படித்து முடித்ததற்கு சமம். கடவுள் வாழ்த்தில் இருக்கிற 10 பாட்டை படிங்க, திருக்குறள் முழுமையும் படித்ததற்கான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். சரி, இப்ப இந்த 5 நூல், இந்த 6 நூல் சொல்லிட்டோம். 6 நூல்ல பரிமேலழகன் செய்த உரை. ஏன் பரிமேலழகன் செய்த உரைக்கு ஏற்றம் கொடுக்கிறார் குற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் என்றால், எப்பவுமே ஒரு மரபு உண்டு. உரையாசிரியர் நூலாசிரியருக்கு சமகாலத்தில் இருக்கிற உரையாசிரியரின் உரைக்கு வீச்சு அதிகம். நூலாசிரியர் இருக்கிற காலத்தில் வாழுகிற உரையாசிரியருடைய உரைக்கு ஒரு சின்ன பொருள் சபைக்கும் சொல்லு. உரையாசிரியர்
முதல் உரையா அண்ணனுக்கும் புரிய செய்தாங்க. மணக்குறவர் தான் அன்னை இருந்து உரையாசு. பரிமேலழகர் கடைசியில் வந்து 10வது வந்தவர் தான் பரிமேலழகர். இல்லை, நம்ம சொல்றது இந்த பட்டியல்ல அவர் சொன்ன அடுக்கி இருக்க உரையாசிரியர்கள் முதல் உரை. ஏன் இப்ப வள்ளுவருக்கு அடுத்து வரக்கூடிய பரிமேலழகர், அந்த இடையில இருக்கிற மணக்குடவர் மற்ற உரையாசிரியர்களை விட்டுருங்க. இறையனார் பின்னாடி வர்றாரு. இல்ல அது உரை இறையனார் 10 பேருக்கு தருமர், தாமத்தர், காளிங்கர், மணக்குடவர், நச்சர். அப்ப இந்த பரிமேலழகருக்கு என்ன அந்த இடத்துல நம்ம ஏற்றம் கொடுக்க வேண்டி இருக்குதுன்னா, அந்தனர் என்கிற சொல்லுக்கு இவர் அறவோர்னு விளக்கம் சொல்லிட்டாரு. பரிமேலழகர் அந்தனருக்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார் என்றால், அந்தனர் என்கிற சொல் ஏது பெயராயிற்று சொல்லி கடந்து போயிடுறார். ஏது பெயர்னு என்ன பொருள்? வினையை செய்யக்கூடிய பெயர்னு பேர். ஏது செய்யக்கூடியது, வினை செய்யக்கூடியதுன்னு சொல்றார். அந்தனர் என்கிற ஒருவன் வேலை செய்ய, அந்த வேலையை செய்தால் அவன் அந்தன். அவன் பிறப்பாலோ ஒரு குறியீட்டாலோ அந்த நிலைக்கு வருவதில்லை. அவன் செயலால் அந்தனாக வருகிறான் என்று வள்ளுவர் சொன்ன கருத்தை உள்வாங்கிக் கொண்டு பரிமேலழகன் செய்த உரையை ஒற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் சொல்லி அந்த உரையில் கொண்டு வந்து அந்த பட்டியலில் வைக்கிறார். இப்போ இந்த 6 நூல்களையும் தமிழர்கள் கட்டாயம் அவரவர்களுடைய வீட்டிலே வைத்திருக்க வேண்டும். இப்ப கேள்வி, இதெல்லாம் பக்தி நூலாக இருக்கிறது, வள்ளுவம் வேணா அந்த பக்தி நூல் பட்டியல்ல வராது, ஆனால் அது பக்தி நூல் தான், இறை நூல் தான். எனக்கு இன்னொரு இறை மறுப்பாளர் எடுத்துக்கொண்டால் அவருக்கு இறை மறுப்பு நூல், புரட்சி நூல். என்ன பேர்கள்? அறிவியல் நூலா? அறிவியல் நூல். வரலாறு நூலா? தத்துவ நூலா? தத்துவம். வள்ளுவத்தை நீங்கள் எப்படி பார்த்தாலும் அப்படி காட்சி கொடுக்கும். அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய வள்ளுவத்தில் கடவுள் வாழ்த்து எதற்கு சிறப்பு பெறுகிறது என்றால், இந்த கடவுள் வாழ்த்தை நான் பார்க்கக்கூடிய பார்வை. இந்த 2 பட்ட அண்டவெளி இருக்கிறது, விஸ்வ பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல கடவுள் என்கிற ஒரு புரிதல், இறை என்கிற அந்த தேடல் அல்லது வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த செயல், இவை அனைத்தும் மனித இனம் மேம்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரையில் தொடர்ச்சியாக வருகிறது. இதுல காலத்திற்கு தக்கவாறு, சூழலுக்கு தக்கவாறு, இடத்திற்கு தக்கவாறு அந்த வழிபாட்டினுடைய நிலைகள் வேறுபடுகிறது இல்லைங்களா? தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு வழிபாட்டை கேரளாவுல போனா வேற மாதிரி இருக்கு, கேரளாவில் இருக்கிற வழிபாடு ஆந்திராவுக்கு போனா வேற மாதிரி இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கிற வழிபாடு வெளிநாட்டுக்கு போனா முற்ற வேறையா இருக்கு. அப்போ கடவுளை புரிந்து கொண்ட மாந்தர் இனம் ஒரு காலத்தில் தடுமாற்றம் அடையும், திசை மாற்றம் அடையும். இந்த தடுமாற்றமும் திசை மாற்றமும் அடையாமல் ஒரு இனம் செம்மாந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் கடவுள் வாழ்த்து மூலமாக இவன்தான் கடவுள், இப்படித்தான் அவனை வணங்க வேண்டும், இப்படி வணங்கினால் உனக்கு இது கிடைக்கும் என்று முறையாக சொன்ன முதல் புலவன் வள்ளுவர். அதுக்கு முன்னால பொதுவா கடவுளை சொல்லிட்டாங்க. குறிப்பாக கடவுளுக்கு இத்தனை லட்சணங்களை சொன்னவன் வள்ளுவர். அது இடைப்பாயிரமாக இருந்தாலும் கவலை இல்லை, எப்படியோ அவன் பேரை சொல்லித்தர நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இத்தனை லட்சணங்களை சொல்லி கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் வள்ளுவர். இப்போ நல்லா சொன்னார், ஆரோக்கியம் முடிக்கணும், நல்லா சொன்னார். இப்ப இருக்கிற காலத்துக்கு தக்கவாறு, இப்ப இந்த காலத்துக்கு என்ன பேருங்க, அது என்ன தெரியல, அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னார். அதுக்கு தான் இந்த கூட்டம், அதுதான் நம்ம நோக்கம். இப்போ நாம பொதுவா கடவுள் வழிபாட்டை சொன்னோம்னா, அது இப்ப இருக்கிறவங்க கேட்கிற கேள்விக்கு நம்மால முழுமையா பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஒரு உதாரணம் சொல்றேன். கடவுள் யார், கடவுள் என்ன, இறைவன் என்ன அப்படிங்கிற ஒரு தேடல். நல்லா சொன்னார். நான் திருக்குறள் வீடுன்னு தானே பேர் வச்சிருக்கணும், ஆனா திருப்புகழ் வீடுன்னு பேர் வச்சிருக்கிறேன். அதுக்கான காரணத்தை எல்லாம் சொல்லிட்டே வந்தார். இப்போ
ஆஸ்திரேலியாவில இருந்து வந்த ஒருத்தர் எங்கெங்கோ போய், கவனமா கேளுங்க, எங்கெங்கோ போய் கோயமுத்தூர்ல இருக்கிற ஒரு சமய நிறுவனத்துக்கும் போய், அது எந்த சமய நிறுவனம்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் இல்லையா? மலைச்சாரல்ல குழுகுழுன்னு போய் நாம தேட போனது வேற, கிடைக்கிறது வேற. வள்ளுவன் சொல்லக்கூடிய இறை லட்சணம் அது அல்ல. அவன் சொன்ன இறை லட்சணம் அந்த வெளிநாட்டுக்காரருக்கு புலப்பட்ட இடம் பழனின்னு சொன்னாரே, அதுதான் வள்ளுவன் உலகத்திற்கு சொல்ல நினைத்த இறை. ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி கணேசன் ஐயா பிசிக்ஸுக்கான நோபல் பரிசு, வேதியியலுக்கான நோபல் பரிசு, பிசிக்ஸ் பௌதிக இயற்பியலுக்கான நோபல் பரிசு 2 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. அதுக்கு எதற்கு அவங்களுக்கு அந்த விருது அளிக்கப்பட்டதுன்னு சொன்னா, அவங்களுடைய ஆய்வு டார்க் ஸ்பேஸ், இருண்ட பகுதி, பிளாக் ஹோல், கருப்பு துளையை பற்றி ஆய்வுக்காக, கருந்துளை பற்றி ஆய்வுக்காக அவர்களுக்கு அளிக்கப்பட்டது, அந்த பரிசு கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன முடிவு சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் எங்களால போக முடிஞ்சது இல்லைங்களா, இந்த கருந்துளை வரைக்கும் எங்களால போக முடிஞ்சது, அதுக்கு மேல எங்களால போக முடியலன்னு அந்த விஞ்ஞானி ஒரு நிலையில நிற்கிறார். அவரு மட்டும் இல்லைங்க, யாருமே அதுக்கு மேல போக முடியாது. ஆனா நம்மால் எங்க போறோம் தெரியுமா? நம்மால் எங்க போறோம்னா, பஞ்சபூதம், 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுல நான் முதல்லயே சொன்ன ஒவ்வொரு பூதத்துக்கான தன்மையை சொல்லிட்டே மேல வந்தேன். ஒவ்வொரு பூதத்துக்கான, ஏன்னா நான் ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்க வேண்டாம், ஏன்னா அவரே கூட சொல்லிட்டதுனால நான் பொதுவான அந்த தொகுப்பு செய்திகளை சொல்றேன். இந்த ஒவ்வொரு பூதத்துக்கான தன்மையை நாம சொல்லிட்டே மேல வந்தோம் இல்லைங்களா? கடைசி பூதம் எதை பார்த்தோம்? ஆகாயத்தை பார்த்தோம். ஆகாயத்துல என்ன நாம கண்டுபிடிச்சோம்? இதை பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர முடியாது. இது ஒரு கருத்து பொருள், அவ்வளவுதான். இதை ஏத்துக்கணும். ஆகாயங்கிற ஒரு பூதம் இருக்குதுன்னு ஏத்துக்கிறது. அதுக்கு என்ன உதாரணம்னா, ஆகாயம் எங்க இருக்குதுன்னு ஒரு தேடல் வந்து வச்சுக்கோங்க. ஆகாயம்னா எதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எதை சொல்லுவோம் ஆகாயம்னு? எதுங்க? காட்ட முடியாது, மேல இருக்குது, காட்ட முடியாது. மேல இருக்குதுன்னு சொல்றோம். இல்ல, மேல இருப்பது மட்டும் ஆகாயம் அல்ல, மேலேயும் இருக்கிறது. எனக்கு உங்களுக்கு இடையில் இருக்கிறதும் ஆகாயம் தான். இடைவெளி பூரா, வெட்ட வெளி பூரா ஆகாயம் தான். இந்த ஆகாயங்கிற வெட்ட வெளி எவ்வளவு எல்லை இருக்குது? இந்த ஆகாயத்துக்கு எல்லை இல்லை. நம்மால் பிடிச்சாங்க, ஆகாயத்துக்கு எல்லை இல்லை. இந்த ஆகாயத்துக்கு மேல ஒரு பகுதி இருக்குதுன்னு சொன்ன. என்ன சொன்ன? ஆகாயத்துக்கு மேல ஒரு பகுதி. கணேசன் ஐயா, மேல ஒரு பகுதி இருக்குதுன்னா அப்ப முடிவு இருக்குன்னு, எல்லை இருக்குன்னு தானே அர்த்தம். கீழே ஒரு பகுதி, மேல ஒரு பகுதினா கீழ் பகுதிக்கு மேல எல்லை இருக்குதுன்னு தானே அர்த்தம். இல்ல இல்ல, நான் சொல்றது, இப்ப இங்க ஒரு பொருள் இருக்குதுன்னா இதுக்கு மேல ஒரு பொருள் இருக்குதுன்னா இது இதுக்கு எல்லை தானே, இது இதுக்கு எல்லை தானே, அதுக்கு இது கீழ் எல்லை தானே. அப்ப ஆகாயத்துக்கு எல்லை உண்டா? இல்லையே. நாம இல்லைன்னு தானே பாக்குறோம். நான் குழப்பமா சொல்றேன் பாருங்க, இல்லைன்னு தானே பாக்குறோம். அப்ப எப்படி ஆகாயத்தை எல்லைப்படுத்தின? நம்மால் அங்கதான் நிக்கிறேன். இது ஆகாயம்னா அதுவும் ஆகாயம். இந்த ஆகாயத்தினுடைய தொடர்ச்சி அது. இது சாதாரண ஆகாயம். இதுக்கு மேல இருக்கிறது சித்தாகாசம்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சித்தாகாசம்னு சொன்னாங்க. இந்த சித்தாகாசம் என்பது எப்படின்னா, எதிர்வேலன்னா, சித்தன்னா என்ன? அறிவுன்னு. அறிவு கொண்டு நோக்கக்கூடிய ஆகாயம் சித்தாகாசம்னு பேர். இந்த சித்தாகாசத்தை நம்ம பார்த்துடலாம். இந்த
துவாத சார்ந்த பெருவெளி 12 அங்குலத்துக்கு மேல இந்த உச்சிக்கு மேல இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. உங்களுக்கு ஒரு குறிப்பு செய்தி சொல்றேன். இந்த உச்சிக்கு மேல இருக்கிற பகுதி இந்த இந்த மண்டை, இந்த தலை உச்சி. கவனமா கேளுங்க. பழைய காலத்துல பெரியவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? இந்த உச்சிய என்ன பண்ணியிருந்தாங்க? கட்டியிருந்தாங்களா? வள்ளல் பெருமான் போட்டிருந்தாரா? ஏன் போட்டார்? ஏன் போட்டாருங்க? இந்த ஆகாயத்துல உலகியல் தொடர்பான அலைகள் உண்டு. இந்த ஆகாயத்துல உலகியல் அலைகள் உண்டு. உலகியல் அலைகள் தாக்குமானால் இறை சிந்தனை நமக்கு வராது, அது தடைபடும். வள்ளல் பெருமான் என்ன செய்யறாரு? அவர் யாருகிட்ட பேசுறாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட தொடர்புடையவர். அவர் இந்த உலகியல்ல கட்டுண்டு நிற்பாரா? அதுக்கு என்ன செஞ்சாரு? ஒரு துணி எடுத்து இந்த தலையை மூடி கட்டினாரு. இந்த உலகியல் தொடர்பு எனக்கு வேண்டாம் என்று காட்டினார். நம்புங்கள் பெருமக்களே, இன்றைக்கும் சில நாடுகளில் பெண்களுக்கு உச்சியை மூடிக்கொள்ள காரணம் இந்த உலகியல் பற்றுகள் அவர்களை அணுகிவிடக் கூடாது என்கிற காரணம். அவங்க சொல்ற செய்தி. நம்ம பெருமான் இப்படி போட்டு மூடினார்னு சொன்னா இந்த ஆகாயத்தில் இருக்கிற தொடர்பு நம்மை தாக்கிவிடக் கூடாது. சரி, அப்ப எந்த ஆகாயத்துல நாம் இருக்க வேண்டும்னு சொன்னா இதுக்கு மேல இருக்கிற சித்தாகாசம் இருக்கிறது, அறிவு ஆகாசத்தில் என்னுடைய இந்த உச்சி தொடர்பில் இருக்க வேண்டும். அந்த அறிவு ஆகாசத்துல எப்ப இருக்கிறதுன்னு சொன்னா ஒரு குறித்த நாளில் ஒரு குறித்த நேரத்தில் இறைவன் அவனுடைய கருணையை செலுத்துவது எனக்கு புலப்படும். அப்போது என் துணியை விளக்குவேன், அவனோடு நான் தொடர்பில் இருப்பேன் என்று நம்முடைய அருளாளர்கள் முடிவு செய்தார்கள். அதனால இந்த சித்தாகாசத்துக்கு தொடர்பு. இது அறிவாகாசம்னு பேர். இந்த அறிவாகாசத்துக்கு மேல ஒரு ஆகாசம். அவன் இந்த கருந்துளைக்குள்ள போய் முடிவில்லைன்னு சொன்னான் பாத்தீங்களா? இந்த முடிவில்லைன்னு அவன் சொன்ன இடத்தில் நம் பெரியவர்கள் தொடங்கினார்கள். இந்த சித்தாகாசத்துக்கு மேல ஒரு ஆகாசம் உண்டு. அந்த ஆகாசத்துக்கு என்ன பேருனா பராகாசம். அந்த பராகாசம் தான் இந்த விரிந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பரப்பு இருக்கிறது. அந்த பரப்பில் தான் இறை தரிசனத்தை நாம் காண முடியும் என்று சொல்லி அதை உணர்த்துவதற்கு நாம எல்லாம் இருக்கோம். 6:30 முடிக்கணும் இல்லைங்களா? எனக்கு அடுத்த நிகழ்ச்சி இந்த இப்ப நாம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? என்ன அதற்கு சான்று? இயங்கிட்டு இருக்கிறது ஒண்ணு. அதை எப்படி பார்த்த ஒண்ணே சொல்றேன். அசைகிறது ஒண்ணு. இன்னொன்னு ஓசைதான உயிரை வெளிக்காட்டக்கூடியது. கொஞ்சம் ஆழமா போறேன். ஏன்னா நான் அண்ணங்கிட்ட சொன்னேன், கணேசன் ஐயா ஒரு குரலுக்கு தான் பேச முடியும்னு சொன்னேன். ஒரு குரலை தாண்டி பேசுற தகுதி நமக்கு உண்டா? ஒரு குரலை பேசுற தகுதியாவது உண்டா? இல்ல. ஒரு குரலை கூட தொட முடியுமா? ஆனாலும் நம்ம சிற்றறிவு கிட்டியவாறு தொட்டு பார்க்கணுங்கிற ஒரு முயற்சி. இப்ப பாருங்க, இந்த உயிர் இருக்குதுங்கிறதுக்கு என்ன சார்ந்து? சரி, உயிர் எப்படி இருக்குது? இவர் வேற இடையில ஒரு செய்தி திரு அங்கமாலைன்னு சொல்லுங்க. எதுங்க? இந்த உயிர் எப்படி எத்தன்மை கொண்டதுன்னு சொன்னா நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், உயிர் அதுக்கு ஒரு அளவு உண்டு இல்லையா? உயிருக்கு அளவு உண்டு. அது என்னென்னமோ சொல்லுவாங்க. நம்முடைய அறநூல்கள் சொல்லுகிறது, பசுவின் வால் நுனியை எடுத்து நறுக்கி அதை எத்தனையோ கூறிட்டு அதில் ஒரு கூறு எடுத்து அதை ஒரு கூறாக்கி அதை பார்த்தா எவ்வளவோ அவ்வளவுதான் 100 கிலோ எடையை தாங்கி உலாத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஆனந்துடைய உயிர். இந்த உயிர் என்ன வடிவத்துல இந்த உடம்புக்குள்ள பூந்தது? இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள என்ன வடிவத்துல பிறந்தது? என்னங்க? முதல்ல இந்த உடம்புக்குள் உயிர் புகுந்த வடிவம் ஸ்பார்க், லைட். மூலாதாரத்துக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆச்சு, அந்த உயிர் தோன்றிச்சு. மேல வர 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 என்னாச்சு? அந்த லைட் என்னாச்சுன்னா கொஞ்சம் விரிவாகி என்ன வந்துருது? சவுண்ட் வந்து இந்த மூலாதாரத்திலிருந்து இந்த உயிர் மேல கிளம்பி வர 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 இந்த உயிர் ஆற்றல் என்னாச்சுன்னா
ஒளி வடிவத்திலிருந்து ஓசை வடிவத்துக்கு வந்தது. ஓசை வடிவத்துக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஓசை என் உள்ளே தங்கி உலகத்திற்கு அறிவிப்பதற்காக வெளிப்பட்டது. சொன்னா உங்களுக்கு புரியும். குழந்தை பிறந்த உடனே அழுதா எல்லாரும் சிரிப்போம், அழுகலைன்னா எல்லாரும் அழுகும். அப்ப உயிர் உலகத்திற்கு அறிவிக்கப்பட்ட விதம் ஓசை. ஒளியாக இருந்த உயிர் மேல அச்சரங்களை கொண்டு தாங்கி மேலே வந்து அழத் தொடங்கியவுடன் ஓசை வெளிப்பட்டது. மூலாதாரத்தில் ஒளி வடிவில் தொடங்கிய உயிர் வெளியே வர 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 ஓசை வடிவம் பெற்று வெளியே வந்தது. ஓசை வடிவம் பெற்று வெளியே வந்தவுடனே அந்த ஓசையை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு என்ன கருவி துணை செய்து? வாய்ங்கிற அந்த கருவி துணை செய்தா? இந்த வாய்ங்கிற கருவி துணை செய்த உடனே மேல் அன்னமும் கீழ் அன்னமும் திறந்து அச்சரங்கள் கூடி ஓசை வெளியே வருகிற போது உலகம் முடிவு செய்கிறது இவன் உயிரோடு இருக்கிறான் என்று. அப்படி அச்சரங்கள் சேர்ந்து அன்னத்தின் வழியாக முதலில் வெளிப்பட்ட ஓசை ஆங்கிற சொல். அந்த ஆங்கிற சொல் மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினத்திற்கும் பொதுவான, எல்லா உயிரினத்திற்கும் பொதுவானது அகரம்ங்கிற சொல். அந்த அகரத்திலிருந்து அச்சரங்கள் கூடவும் குறையவும் வந்த போது வேறு எழுத்துக்கள், வேறு சொற்கள், வேறு ஓசைகள் வருகிறது. அப்படி அகரம்ங்கிற சொல்லு வெளியே வந்த போது அந்த இறை ஆற்றல், உயிராற்றல் வெளிப்படுகிறது. அதை கொண்டு வந்து வள்ளுவன் முதலில் சொன்னான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே சொன்னார். முதல் குரல்ல உலகுங்கிற சொல்ல கொண்டு வந்து இன்னொன்னு சொல்றேன். இந்த உலகுங்கிற சொல்லை முதலில் சொல்லக்கூடிய மரபு தமிழர் மரபு. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடினாரா? என்ன சொல்றார்? உலகம் உவப்ப வளநீர். அடுத்து கம்பர் ராமாயணம் பாடினாரா? உலகம் யாவையும் தாமுல ஆக்க. சேக்கிழார் பெரிய புராணம் பாடினாரா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய. இந்த வரிசையில நம்முடைய வள்ளுவனும் இறைவனுக்கும் செய்கிற போது இறைவன் உலகத்திற்கு பொதுவானவன் என்பதை காட்டுவதற்கும், இறைவனை ஒரு வட்டத்திற்குள் கொண்டு வந்து அடுக்கி விடாதே என்று எச்சரிப்பதற்கும், இன்ன தன்மையன் என்று இவனை சுட்டி காட்ட இயலாதவன் இறைவன் என்று நாவுக்கரசர் சொன்னதை நீக்கிக்கவும் வள்ளுவ பேராசான் இந்த உலகத்திற்கு முதன்மையானது இறைவன் தான் என்பதை சொல்லுகிறார். அந்த இறைவன் மேல் தான் இந்த அண்டம் இருக்கிறது, இந்த உலகம் இருக்கிறது, நாம் இருக்கிறோம், இருப்போம். இருப்பதற்கு குரல் துறை செய்யட்டும். நன்றி.